எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். மழைநீர் வடிகால் பணிகள் இன்னும் நிறைவடையவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை என தெரிவித்துள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபாய் கொடுத்தோம். SDRF மாநில பேரிடர் நிதினா அதுல சுமார் 13,500 ரூபாய் இருந்தது. அதற்கு மேல் 20,000 ரூபாய் நாங்க கொடுத்தோம். ஆனால் கடந்த ஆண்டு நீங்க பாத்தீங்கன்னா புயல் ஏற்பட்டது. அந்த புயல் மிக்ஜாம் புயல் ஏற்பட்டது. அந்த புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மத்திய அரசு NTRF தேசிய பேரிடர் நிவாரண நிதி 17,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அந்த பணத்தை கொடுக்காம இந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கின்ற விதமாக இந்த மழை வெள்ளத்தால் நெற்பயிர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 13,500 ரூபாய் கொடுத்தாங்க. மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட அந்த நிதியை விட குறைவாக சுமார் 3,500 ரூபாய் குறைச்சு தான் கொடுத்திருக்கிறாங்க. இது மக்கள் விரோத ஆட்சி என்ற விவசாயிகள் விரோத ஆட்சியாக தான் பார்க்கப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களாக இருக்கின்ற வரை இப்படி புயலால் வெள்ளத்தால் விவசாயிகளுடைய நெற்பயிர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த சேதத்தை முழுமையாக கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் நிவாரண தொகை வழங்கப்பட்டது. ஆனால் இந்த முறையும் கணக்கிட்டு இழப்பீட்டுத் தொகை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த வெள்ளத்தால் நெற்பயிர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபாய் கொடுத்தோம். SDRF மாநில பேரிடர் நிதினா அதுல சுமார் 13,500 ரூபாய் இருந்தது. அதற்கு மேல் 20,000 ரூபாய் நாங்க கொடுத்தோம். ஆனால் கடந்த ஆண்டு நீங்க பாத்தீங்கன்னா புயல் ஏற்பட்டது. அந்த புயல் மிக்ஜாம் புயல் ஏற்பட்டது. அந்த புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மத்திய அரசு NTRF தேசிய பேரிடர் நிவாரண நிதி 17,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அந்த பணத்தை கொடுக்காம இந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கின்ற விதமாக இந்த மழை வெள்ளத்தால் நெற்பயிர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 13,500 ரூபாய் கொடுத்தாங்க. மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட அந்த நிதியை விட குறைவாக சுமார் 3,500 ரூபாய் குறைச்சு தான் கொடுத்திருக்கிறாங்க. இது மக்கள் விரோத ஆட்சி என்ற விவசாயிகள் விரோத ஆட்சியாக தான் பார்க்கப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களாக இருக்கின்ற வரை இப்படி புயலால் வெள்ளத்தால் விவசாயிகளுடைய நெற்பயிர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த சேதத்தை முழுமையாக கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் நிவாரண தொகை வழங்கப்பட்டது.